ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவன்? நாடு கௌரி என்னை அரசு எல்லாரும் கேட்கும்போது நான் 35 வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், 28 வருஷம் தேர்தல் அரசியல் இருக்கிறேன், முத்தமிழர் கலைஞரோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறேன். கொஞ்ச காலம் ஜெயலலிதா அம்மாவோடு சேர்ந்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ராகுல் காந்தி போன்றவர்களோடு சேர்ந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். எனக்கு என்ன தகுதி இல்லையா துணை முதலமைச்சர்? ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவன்? நாடு கௌரி என்னை அரசு எல்லாரும் கேட்கும்போது நான் 35 வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், 28 வருஷம் தேர்தல் அரசியல் இருக்கிறேன், முத்தமிழர் கலைஞரோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறேன். கொஞ்ச காலம் ஜெயலலிதா அம்மாவோடு சேர்ந்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீண்ட காலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களோடு பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ராகுல் காந்தி போன்றவர்களோடு சேர்ந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் நான். எனக்கு என்ன தகுதி இல்லையா துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க? அது என்னன்னா அது அல்ல, முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அது பெருசா இது பெருசாக இல்லை. இப்படி ஆசை காட்டினா நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு அப்படியே வாங்க எல்லாம் சுட 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 சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்களாம். மதச்சார்பின்மைக்கு எதிரான அவங்க மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள், மதசார்பற்ற அரசு கூடாது என்றவர்கள். நாம் இந்த அரசு அரசமைப்பு சட்டத்தின்படி மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். நாம் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இயங்குகிறோம். அதனால்தான் அண்ணன் தளபதி அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம். காங்கிரஸ் கைகோர்த்து நிற்கிறோம். நீ ஏன் வெளியே வரல, நீ ஏன் அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கிற, நீ ஏன் 2 சீட்டு 3 சீட்டு பிளாஸ்டிக் சேர், இவங்களுக்கு வேற பேச தெரியாது. அரசியல் தெரியாதானே பேசுவான், அரசியல் தெரியாதானே பேசுவான். என்ன விமர்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. நான் பேசுற அரசியல் நீ பேசு, நான் பேசுறேன். அப்போ நாம ஒரு முடிவுக்கு வரலாம். இவன் நோக்கம் என்னன்னா என்னை ஆத்திரம் ஊட்டுறாங்க. இப்படிலாம் திட்டினா கோவப்பட்டா திரும்ப அவன் வார்த்தையை விட்டுருவாரு. அப்புறம் அது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உரசல் ஏற்படும். உரசல் ஏற்பட்டால் அவர் வெளியே விட்டுருவாரு.